பேஸ்டான ட்ரூ ஸ்டோரியெல்லாம் வேண்டாம், ஒரு ட்ரூ ஸ்டோரியாகவே பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கீங்களா? அப்படின்னு உங்களுக்காக தான் இந்த பாட்காஸ்ட். தொடர்ந்து கேளுங்க. நண்பர்களுக்கு வணக்கம். இந்த பாட்காஸ்ட்டில் ஜெர்மானிய இயக்குனரான வேர்னர் ஹெர்சாக் எடுத்த கிறிஸ்லி மேன் அப்படின்ற படத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன். தொடர்ந்து கேளுங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த சேனலில் வேர்னர் ஹெர்சாக் எடுத்த கோஸ்ட் எலிஃபென்ட்ஸ் அப்படின்ற டாக்குமெண்ட்ரி படத்தை பற்றின பாட்காஸ்ட் பண்ணி நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த படத்தை பார்த்துட்டு இவர் வேறு என்ன டாக்குமெண்ட்ரிஸ் எடுத்திருக்காருன்னு சொல்லி தேடி பார்க்கும்போது இந்த படம் எடுத்திருக்காருன்னு சொல்லி தெரிய வந்துச்சு. இப்போ இந்த படத்தை பார்க்கலான்னு சொல்லி இந்த படத்தை பார்த்தேன். இந்த படம் வெளிவந்த ஆண்டு 2005. இந்த படத்தோட கதாநாயகன் அவரோட பேர் வந்து டிமோத்தி ட்ரெட்வெல். இது ஒரு உண்மையான மனிதர், உண்மையில் வாழ்ந்த மனிதர். இந்த படம் எடுக்கும்போது அவர் உயிரோடு இல்லை. கிட்டத்தட்ட இது ஒரு ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஃபிலிம் அப்படின்னே சொல்லலாம். வேர்னர் ஹெர்சாக் வந்து டிமோத்தி ட்ரெட்வெல் வந்து 90 மணி நேரம் படம் பிடிச்சி வச்சுருந்த வீடியோ காட்சிகளை எடுத்து அதிலிருந்து ஒரு கதையை உருவாக்கி அதன் பிறகு அவரோட மரணத்திற்கு பிறகு இவர் வந்து அவர் இருந்த இடங்களில் போயிட்டு ஷூட் பண்ணி அவரோட நண்பர்களை காண்டாக்ட் பண்ணி அவங்க கூட இன்டர்வியூஸ் பண்ணி அதை ஒரு 2 மணி நேர படமாக மாற்றிருக்காரு. வேர்னர் ஹெர்சாக் வந்து ஒரு எக்ஸென்ட்ரிக்கான ஆள், ஒரு மேட் டேரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் டாக்குமெண்ட்ரிகளாக எடுத்த படங்களும் ஒரு மேட் கேரக்டர்ஸ் பற்றி தான். கோஸ்ட் எலிஃபென்ட்ஸில் வர்ற ஸ்டீவ் பாய்ஸோ இல்லை இந்த படத்தில் வர்ற டிமோத்தி ட்ரெட்வெல்லோ அவங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமான ஆட்கள் அப்படின்னு தான் சொல்லணும். இவங்க 2 பேரையும் நம்ம ஸ்டீவ் இர்வின் கூட கம்பேர் பண்ணலாம். நீங்கள் 2005 அதுக்கு முன்னாடி வந்து நேஷ்னல் ஜியோகிராஃபிக் டிஸ்கவரிலாம் பார்த்துருந்தீங்கன்னா ஸ்டீவ் இர்வின் மற்றும் அவரோட ஒய்ஃப், அவர் ஒரு முறையாக கல்வி கற்ற சுவாலஜிஸ்ட். அதே மாதிரி தான் ஸ்டீவ் பாய்ஸும். பட் இந்த கேஸில் டிமோத்தி ட்ரெட்வெல் வந்து முறையாக கல்வி கற்றவர் கிடையாது. அவருக்கு திடீர்னு வந்து அந்த கரடிகள் மேலே ஒரு ஆர்வம். அந்த திடீர் ஆர்வம் வந்து 13 ஆண்டுகள் வந்து அவரை வந்து திரும்ப அந்த கரடிகள் வாழ்ந்த அலாஸ்காவில் உள்ள காட்மாய் நேஷ்னல் பார்க் அப்படின்ற இடத்துக்கு போக வைக்கிது. அதுதான் இந்த திரைப்படம். இந்த டாக்குமெண்ட்ரியோட ஆரம்பத்துலேயே வந்து டிமோத்தி ட்ரெட்வெல் வந்து இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியுது. அது எப்படி அப்படின்றத வந்து அவர் ஒரு ஜிக்ஸா பசில் நேரேஷனாக தான் வந்து வேர்னர் ஹெர்சாக் வந்து அதை பீஸ் பை பீஸாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரிவீல் பண்ணிட்டே வர்றாரு. முதல்ல அவரோட ஃபுட்டேஜில் இருந்து வந்து மிகச்சிறப்பானது ஒரு நேரேஷனை வந்து அவர் உருவாக்கியிருக்காரு. இந்த காட்சிகளின் வழியாக டிமோத்தி ட்ரெட்வெல்லோட பிறப்பு மற்றும் வளர்ப்பு, அவரோட இளமை காலம் எல்லாத்தையுமே அவர் சொல்லிடுறாரு. டிமோத்தி ட்ரெட்வெல் பிறந்த ஃபேமிலியில் வந்து அவங்க வந்து விலங்குகள் மேலே அதீத அன்பு கொண்ட ஒரு குடும்பம் தான். அவங்க உயிர்களிடத்தில் அன்பு வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்த குடும்பம் தான். அவங்க வந்து ஒரு குழந்தையாக இருக்கும்போது ஒரு அணில் வளர்த்ததெல்லாம் சொல்கிறாங்க. அந்த ஃபுட்டேஜெல்லாம் அதில் ஆட் பண்ணியிருக்காரு அவர். அப்புறம் ஒரு இளைஞராக வந்து ஸ்விம்மிங் ஸ்காலர்ஷிப்பில் வந்து ஒரு யூனிவர்சிட்டிக்கு படிக்க போகிறாரு. அப்புறம் அங்கே ஏற்பட்ட போதை பழக்கங்கள் காரணமாக அவரால் வந்து அந்த ஸ்காலர்ஷிப்பை தக்க வச்சுக்கிட முடியல. இப்போ அதிலிருந்து கல்லூரியிலேருந்து வெளியேறி நடிக்க வாய்ப்பு தேடி வந்து லாஸ் ஏஞ்சலஸில் போயிருக்காரு. அங்கேயும் வந்து அவரால் பெருசாக சோபிக்க முடியல. அப்படி அங்கே வாய்ப்பு தேடிட்டு இருக்கும்போதே வந்து பயங்கர மது அடிமையாக ஆல்கஹாலிக்காக மாறிடுறாரு. அதிலிருந்து மீண்டு வர்றதுக்காக போராடிட்டு இருக்கும்போது தான் திடீர்னு அவருக்கு வந்து இந்த விலங்குகள் மேலே ஒரு ஆர்வம் வந்துடுது, குறிப்பாக கரடி மேலே. அப்போ அவர் என்ன முடிவு பண்ணுறாரு அப்படின்னா, அவர் வந்து இந்த விலங்குகளை பாதுகாக்க வேண்டிய இடத்துல இருப்பதாக அவர் வந்து அவரை கன்வின்ஸ் பண்ணிடுறாரு. அப்படி அவருக்கு வந்து அதுக்கான பயிற்சியோ அதுக்கான வந்து தகுதியோ அதுக்கான எதுவுமே அவருக்கு இல்லை. ஆனாலும் வந்து தொடர்ந்து வந்து அவர் வந்து அந்த விலங்கு, குறிப்பாக அந்த கிறிஸ்லி பேர் என்று சொல்லப்படும் அந்த மிகப்பெரிய கரடி, நீங்கள் ரெவனண்ட் படம் பார்த்துருந்தீங்கன்னா அப்படி ஒரு கரடி தான் வந்து அந்த படத்தில் டிகாப்ரியோ வந்து அடிக்கும். அந்த கரடிகள் வந்து ஆபத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி இவர் புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த கரடிகள் வாழக்கூடிய காட்மாய் நேஷ்னல் பார்க் அலாஸ்காவில் இருக்குது. அங்கே ஒவ்வொரு வருஷமும் போகிறார். அவரோட மரணம் சம்பவித்தது 2003. அதுக்கு 13 வருடங்கள் முன்னோக்கி போனால் கிட்டத்தட்ட 1990களில் ஆரம்பித்து ஒவ்வொரு சம்மருக்கும் போய் அவர் அங்கே ஸ்டே பண்ணியிருக்காரு. அங்கே வந்து அந்த கரடிகள் கூட, அதாவது இவர் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறாருன்னு இல்லை, அதை வாட்ச் பண்ணுறாரு, அதை வந்து அப்சர்வ் பண்ணுறாரு, அது கூட நெருங்கி போகிறாரு, செய்கிறாரு. ஏன்னா பட் அந்த பயம் இருக்கத்தான் செய்யுது அவருக்கு. அங்கே உள்ள கரடிகளுக்கு எல்லாம் தொடர்ந்து பெயர்கள் வச்சுருக்காரு. ஆனாலும் அவருக்கு உள்ளூர ஒரு பயம் இருக்குது. அதாவது வந்து இது என்றைக்குனாலும் வந்து இந்த கரடியில் ஒன்று வந்து அவரை கொன்றலாம் அப்படின்ற ஒரு பயம் அவருக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. பட் இதை வந்து மற்றவங்க, இந்த விஷயத்தை முறையாக கல்வி கற்றவர்கள், விலங்குகள் பற்றி படித்தவர்கள் வந்து இது ஒரு முட்டாள்தனமான முடிவு, இது ஒரு முட்டாள்தனமான நடவடிக்கை. ஏன்னா வந்து அவர் அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு வந்து அவங்க அனுமதிக்கிறது இல்லை, வான் பண்ணத்தான் செய்கிறாங்க. ஆனாலும் இவர் திரும்ப அங்கே போய் இருக்கத்தான் செய்கிறாரு. இவர் அங்கே இருக்கிறது வந்து இந்த கரடிகளுக்கு இடையூறு தான் அப்படின்றதான் மற்றவங்க சொல்கிறாங்க. ஏன்னா அது வந்து ஏற்கனவே பாதுகாக்கப்பட்ட பகுதியில் தான் இருக்குது. இவர் அங்கே போய் வந்து யாரும் வேட்டையாடுறவங்ககிட்ட இருந்து காப்பாற்ற வேண்டிய அவசியம்லாம் இல்லை. பட் ஆனால் இவருக்கு வந்து சொசைட்டியில் நெருங்கி வாழ்வதற்கான, சொசைட்டியில் ஒரு சாதாரண மனிதனாக வாழ்வதற்கான மனநிலையை வந்து அவர் இழந்துட்டார். ஏன்னா அவர் தொடர்ந்து வந்து அவர் எடுத்த காரியங்கள் எதுலேயும் வெற்றி அடையலை. கல்லூரியில் தோத்துட்டார், நடிக்க வாய்ப்பு கேட்டு போகிற இடத்துல தோத்துட்டார். அவர் ஒரு சாதாரண சமூக மனிதனாக 9 to 5 மேனாக வாழ முடியாத காரணத்தினால அவருக்கு இந்த பேஷன் வந்து அவரை செலுத்துது.
அப்போ இந்த கரடிகளை பாதுகாக்க வேண்டியதன் அவசியம் பற்றி பள்ளிக்கூடங்களில் பேசுகிறாரு. இப்படி பேசுவதன் வழியாகவே பிரபலமாகி பிரபல டாக் ஷோக்கள்லாம் பேசியிருக்காரு. ஸோ அப்போ இவர் கடைசி 5 வருடங்கள் இதில் வந்து அவர் இதில் நிறைய பேர் அவர் இதை வச்சு நிறைய பணம் சம்பாதிச்சான்னு சொல்கிறாங்க. ஆனால் அவரோட நண்பர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, உண்மையிலே அவங்களுக்கு தெரிஞ்ச மிக மிக ஏழையான மனிதர்களில் ஒருத்தர் தான் டிமோத்தி ட்ரெட்வெல். அவருக்கு கிடைக்கக்கூடிய கொஞ்சம் ஃபண்டுகளை வச்சுக்கிட்டு தான் வந்து அவர் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. கடைசி 5 வருடங்கள் வந்து ரெகுலராக அங்கே போனதை வந்து வீடியோவாக பதிவு பண்ணி வைக்கிறார். இப்போ இதில் வந்து அவர் வந்து அங்கே இப்போ 10 ஆண்டுகளுக்கு மேலே தொடர்ந்து போனதுனால அங்கே இருந்த ஒரு நரி வந்து கிட்டத்தட்ட இவருக்கு ஒரு செல்ல நாய் மாதிரி மாறிடுச்சு. அந்த நரி வந்து இவர் பக்கத்தில் வந்து படுத்திருக்க, தடவி கொடுக்குறாரு, இவர் தங்கியிருக்கிற டென்ட் மேலே ஏறி விளையாடுது. இந்த மாதிரி காட்சிகள் இது எல்லாத்தையுமே அவர் பதிவு பண்ணியிருக்காரு, லைவாக வந்து பதிவு பண்ணியிருக்காரு. இதை பற்றி வேர்னர் ஹெர்சாகோட கமெண்ட்ரி பின்னாடி வந்துட்டே இருக்குது. கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருக்கும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ஃபுட்டேஜுகளை இந்த மாதிரி ஷாட்டுகளை வந்து நீங்கள் கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி படம் எடுத்தாலும் எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல சொல்கிறாரு. ஏன்னா அந்தளவுக்கு ஏன்னா அது உண்மை, அது வந்து தத்துருவமான இல்லை. அவர் கேமரா வச்சுட்டாரு, சம்பவங்கள் நடக்குது, அது பதிவாயிருச்சு. இந்த படத்தை பார்த்துட்டே இருக்கும்போது எனக்கு ஞாபகம் வந்த இன்னொரு படம், அதுவும் பேஸான ட்ரூ ஸ்டோரி தான், இன்டு த வைல்ட். அதை பற்றி இந்த சேனலில் பாட்காஸ்ட் இருக்குது, நீங்கள் கேட்டு பார்க்கலாம். ஷான் பென் எடுத்த இன்டு த வைல்ட், கிறிஸ்டோஃபர் மெக்காண்டலஸ் அப்படின்ற ஒரு பையனோட கதை அது. அவனும் அலாஸ்கா தான் போகிறான். ஏன்னா அவன் எதனால் மோட்டிவேட் ஆகி போகிறான் அப்படின்னா, அவன் வந்து எமர்சன், தோரோ போன்ற எழுத்தாளர்களை படிச்சுட்டு, ஜாக் லண்டன் அவர் எழுதிய த கால் ஆஃப் த வைல்ட், டு பில்ட் அ ஃபயர் போன்ற கதைகளை படிச்சுட்டு அவனுக்கு வந்து அந்த வில்டர்னஸில் போய் வாழணும்னு ஆசை. அந்த அலாஸ்காவில் உள்ள அந்த பனிமத்தியில், அந்த பனிமலைகள் சூழ அங்கே போய் சில காலம் வாழ்ந்து கிட்டத்தட்ட ஒரு புத்த துறவி போல் ஆயிரணும் அப்படின்னு தான் நினைக்கிறான். அவன் வந்து அந்த தனியாக ஸ்டே பண்ணக்கூடிய பீரியடை வந்து ஒரு தவம் பண்ணக்கூடிய பீரியடாக நினச்சிட்டு தான் அங்கே போகிறான். ஆனால் அவனுக்கு அதுக்கான அந்த பயிற்சி இல்லை. அவன் வந்து எந்த முன்னெச்சரிக்கையும் இல்லாமல், இல்லை எந்த முன்னேற்பாடும் இல்லாமல், ஒருவேளை அங்கே ஒரு பிரச்சனை, அங்கே சமாளிக்க முடியாத சூழ்நிலைலாம் எப்படி சீக்கிரமாக வெளியில் வரணும் அப்படின்ற அறிதல் இல்லாமல் அவங்க போய் மாட்டிக்கிட்டான். ஸோ அது வந்து ஒரு மிகச்சிறந்த படமாக ஷான் பென் எடுத்திருக்காரு. அதை நீங்கள் பார்க்கலாம். 2007ஆம் ஆண்டு வெளியான படம். டிமோத்தி ட்ரெட்வெல் அந்த கிறிஸ்டோஃபர் மெக்காண்டலஸோட இன்னொரு வேர்ஷன் அப்படின்னே சொல்லலாம். இவருக்கு வந்து அப்படி ஒரு அப்சஷன் திடீர்னு அந்த விலங்குகள் மேலே வந்த உடனே அவர் வந்து தன்னோட உயிரை பணையம் வச்சதும் இல்லாமல் கடைசி 2 வருடங்கள் வந்து அவரோட கேர்ள் ஃப்ரெண்டையும் கூப்பிட்டு போகிறார், ஏமி அப்படின்றவங்களையும் கூப்பிட்டு போகிறாரு. இப்போது கடைசி வருடம் 2003ஆம் வருடம் வந்து அவங்க கிட்டத்தட்ட அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. கிளம்பின பிறகு என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ஏர் ட்ராவலில் வந்து ஏதோ பிரச்சனை, அங்கே ஏர் ட்ராவல் ஆர்கனைஸ் பண்ணவங்க கூட சண்டையாகி திரும்ப கொஞ்ச நாள் வந்து அங்கே ஸ்டே பண்ணலான்னு சொல்லி திரும்ப அங்கேயே வந்து ஸ்டே பண்ணும்போது, வழக்கமாக அவர் இருப்பதை அறிந்த அந்த கரடிகள் தவிர்த்து புதிதாக ஒரு கரடி வந்து அந்த ஏரியாவுக்கு வந்திருக்கு. அந்த கரடி வந்து இவங்க 2 பேரையும் தாக்கி கொன்றுது. அந்த கரடி இவங்களை தாக்கும்போது வந்து இவர் கேமரா வந்து ஆன் பண்ணி தான் வச்சுருந்துருக்காரு. பட் அந்த இதை எடுக்கலை, கேப் எடுக்கலை. ஸோ அதனோட ஆடியோ வந்து பதிவாயிருக்கு அப்போது நடந்த சம்பவங்கள். வேர்னர் ஹெர்சாக் வந்து அதை பற்றி சொல்லிவிட்டு அதை ஆடியோ எதையும் ஆட் பண்ணல. ஏன்னா வந்து அதை வந்து ஆடியன்ஸுக்கு சொல்லக்கூடாது, அந்த துயர அனுபவத்தை வந்து கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை அழிச்சிருங்கன்னு சொல்லி அவரோட முன்னாள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்துட்றாரு. அந்த டேப்பை கொடுத்துட்டு, இதை நீங்கள் வந்து வச்சுருக்காதீங்க, இதை நீங்களும் கேட்காதீங்க, இதை டெலிட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இவங்களை போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் வந்து அந்த டீட்டெயிலை சொல்கிறாரு. அந்த குரூசம் டீட்டெயிலில் வந்து என்ன நடந்து, என்ன மாதிரி ஒரு குரூசம் டெத் அவங்க அனுபவிச்சது அப்படின்றத வந்து சொல்கிறாரு. இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு புரிகிறது என்ன அப்படின்னா, நாம் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு சிங்க்ரனைஸ்டு வேர்ல்டு இல்லை. அங்கே வந்து பயங்கர வன்முறை இருக்குது, கொலை இருக்குது. இதை வேர்னர் ஹெர்சாக்கே அவரோட கமெண்ட்ரியில் சொல்கிறாரு. நம்ம மனிதர்கள் கலாச்சாரம் இல்லை பண்பாடுன்னு சொல்லி காட்டிலிருந்து வெளியேறி வந்து ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டவங்க வந்து தேவையில்லாமல் அங்கே போய் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது அப்படின்றது தான். உங்களுக்கு என்ன பேஷன் இருந்தாலும் நீங்கள் அதற்கான கல்வியும் அதற்கான பயிற்சியும் இல்லாமல் நீங்கள் காட்டுக்குள்ளே போகிறதோ இல்லை விலங்குகள்கிட்ட நெருங்குறதோ வந்து எத்தனை ஆபத்தானது அப்படின்னு தான் இந்த படம் சொல்லுது. பட் இது எல்லாம் தாண்டி ஒரு பேஷனேட்டான மனிதன் அவன் வந்து அது நடிப்பாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா 13 வருடங்கள் அவன் தொடர்ந்து அங்கே போயிருக்கான். ஒரு பேஷனேட்டான மனிதன் வந்து எப்படி இருப்பான் அப்படின்றதுக்காக வந்து நீங்கள் இந்த டிமோத்தி ட்ரெட்வெல் அவரை பார்க்கலாம். அதில் எதுவும் நடிப்பு இல்லை. அவர் வந்து கேமராவில் பதிவு செஞ்சு வச்சுருந்தாலும் அது நடிப்பு இல்லை. அவர் ஹோல் ஹார்ட்டடாக தான் அவர் வந்து அதை பண்ணியிருக்காரு. ஒரு எக்ஸலண்ட்டான டாக்குமெண்ட்ரி படம். தொடர்ந்து மசாலா படங்களே பார்த்து உங்களுக்கு போரிங்காக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ஒரு சேஞ்சுக்காக இந்த படத்தை பார்க்கலாம். பட் ஹாண்டிங்கான படம், அடல்ட்ஸ் மட்டுமே பார்க்க வேண்டிய படம் அது. குழந்தைகளுக்கு காட்டிடாதீங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி. வணக்கம்.